திருப்பூர் அருகே ஆடு மேய்க்க சென்ற முதிய தம்பதி மர்மமான முறையில் இறந்து கிடந்தனர். திருப்பூர் காங்கேயத்தில் ஆடு மேய்க்க சென்ற வேலுச்சாமி மற்றும் சாமி ஆத்தாள் என்ற முதிய தம்பதி மர்மமான முறையில் புதன் அன்று இறந்து கிடந்தனர். பெற்றோரை காணவில்லை என மகன் வித்தியாசகர் தேடியபோது இருவர் வாயிலும் விஷத்தன்மை கொண்ட தென்னை மருந்து இருந்தது. வித்தியாசகர் கடந்த 3 மாதத்திற்கு முன் வேறு சமூகத்தைச் சேர்ந்த பெண்ணை காதலித்து திருமணம் செய்து கொண்டதாக கூறப்படும் நிலையில் இது தொடர்பாக போலீசார் விசாரித்து வருகின்றனர். வெடி விபத்தால் 3 பேர் பலி. விருதுநகர் பட்டாசு ஆலையின் உரிமம் தற்காலிகமாக ரத்து. விருதுநகர் காரியாபட்டி அருகே புதனன்று பட்டாசு ஆலை வெடி விபத்தில் 3 தொழிலாளர்கள் பலியாக்கினார். 2 பேர் படுகாயம் அடைந்த நிலையில் பட்டாசு ஆலையின் உரிமம் தற்காலிகமாக ரத்து செய்யப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. உரிய பாதுகாப்பு வழிமுறைகளை மேற்கொள்ளாமல் செயல்பட்டது விபத்துக்கு காரணம் என கூறி மத்திய வெடிபொருள் கட்டுப்பாட்டு துறை நடவடிக்கை எடுத்துள்ளது. பேன்சி ரக பட்டாசு தயாரித்த போது விபத்து நிகழ்ந்துள்ளது. அண்ணாமலை பல்கலை விவகாரம். அண்ணாமலைக்கு 50 லட்சம் கேட்டு வக்கீல் நோட்டீஸ். அண்ணாமலை பல்கலை விவகாரத்தில் தன்னை தொடர்பு படுத்திய பாஜக மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை மன்னிப்பு கேட்க வேண்டும். இல்லையெனில் 50 லட்சம் நஷ்ட ஈடு கேட்டு வழக்கு தொடரப்படும் என பல்கலை முன்னாள் பிஆர்ஓ நடராஜன் வக்கீல் நோட்டீஸ் அனுப்பியுள்ளார். குற்றவாளி ஞானசேகனுக்கும் சண்முகத்திற்கும் தொடர்பு உள்ளதாகவும் அந்த சண்முகமும் நடராஜனும் நண்பர்கள் என அண்ணாமலை கூறிய நிலையில் நோட்டீஸ் அனுப்பப்பட்டது.